டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ 2024 உடைய டென்டேட்டிவான ஷெடியூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா +2 தேர்வு எழுதி முட்டு ரிசல்ட்டில் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் சிபிஎஸ்சி மெட்ரிக்லாம் வந்திருக்கும். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ உடைய ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 6/5/2024 ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோன்னா 6/6/2024 வரை பார்த்தோன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ போயிட்டுருக்கு. டிஎன்இயோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இன்ஜினியரிங் காலேஜ் த்ரூ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமாக எடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா மாணவிகள் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த க்ளோசிங் டேட் 6/6/2024 முடியுது. ஸோ அதுக்கப்புறமா என்ன சார் அப்படின்னா என்னென்னா 12/6/2024 தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்லைனில் லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணக்கூடிய அந்த லாஸ்ட் டேட் 12/6/2024. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஸ்கூல்லேருந்து 12th 10th டிசி ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு, ஸோ கம்யூனிட்டி இது எல்லாமே ஒரிஜினல் வாங்கி நீங்கள் 12/6/2024 அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரேண்டம் எண் அசைன் பண்ணுறாங்க. ஸோ அதை அன்றைக்கே பண்ணிடுறாங்க, அசைன் த ரேண்டம் நம்பர். இது நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சியில் மூலமாக ஆன்லைனில் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலிங் அப்போ டிஎஃப்சி சென்டர்னு கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் நியர்பை அந்த டிஎஃப்சி சென்டரோட நேம் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் எடுத்து நீங்கள் ஆன்லைனில், அதாவது நேரடியாக போகணுன்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிற டாக்குமெண்ட் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜென்ரேட்டில் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டேட் 13/6/2024 30/6/2024. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் ஒவ்வொரு ரேண்டம் எண் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இன்கேஸ் அதில் வெரிஃபிகேஷனில் ஏதாவது கொரிஸ் வந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் டேரெக்டாக டிஎஃப்சி சென்டர் மூலமாக போய் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னா பப்ளிகேஷன் ஃபார் ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ அப்புறம் ஒரு ரேங்க் லிஸ்ட் என்றைக்கு வெளியிடுறாங்கன்னா 10/7/2024 ஜூலை 10 தான் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்கள் அது அண்ணா டிஎன்ஏ உடைய கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, ஸோ அதில் டாப் மோஸ்ட் 200 கட் ஆஃப்லேருந்து பிலோ கட் ஆஃப் வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டு போடுறாங்க. அது ரேங்க் லிஸ்ட்டு பொறுத்தவரை ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு, கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்துடுது 10/7. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11/7/2024 to 20/7/2024. ஸோ இது கிரிவன்சஸ் ரிசல் அந்த டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அதாவது கவுன்சிலிங் ஃபார் த 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-12th படித்த மாணவருக்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான டேட்டு இன்னும் டென்டேட்டிவ் டேட்டு எதுவுமே சொல்லலை. ஸோ ஆல்மோஸ்ட் ஜூலை அந்த மிடில் தான் அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவுன்சிலிங் உங்களுக்கு டேட் பார்த்திங்கன்னா ஜூலை எண்டுலேருந்து ஒரு ஆகஸ்ட் மிடில் தான் கவுன்சிலிங் முடியும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரல் கவுன்சிலிங் 7.5 முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் முடித்தோன்னே இது எல்லாமே த்ரூ ஆன்லைனில் தான். அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். ஸோ +2 தேர்வில் பார்த்திங்கன்னா ஒரு பாடம் 2 பாடம் ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் மூலமாக பாஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். அடுத்த கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு SCA to SC கவுன்சிலிங். ஸோ SCA ST சீட் யாரும் எடுக்கலைன்னா அதை SCக்கு மாற்றக்கூடிய ஒரு கவுன்சிலிங் நடக்கும். லாஸ்ட்டாக எண்டு ஃபார் த கவுன்சிலிங். ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ்லாம் முடிய ஆகஸ்ட் ஒரு 10 டேட் வரைக்கும் ஆயிரும். ஆகஸ்ட் மிடில் தான் பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக அதை பார்த்திங்கன்னா ஒரு முதலாண்டு படிக்கக்கூடிய அந்த பிஇ டிகிரிக்கு பார்த்திங்கன்னா வகுப்புகள் தொடங்கக்கூடிய அந்த ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அங்கே ப்ரொசீஜர். இது எல்லாமே ஒரு டென்டேட்டிவான டேட்டு தான். ஸோ இன்னும் நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இது கொடுத்துருக்காங்க. பட் அஃபிஷியலாக
அடுத்த கவுன்சிலிங்குடைய அந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 உடைய டேட்ஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃப்ரீஸி லோடு கொடுக்கும் போது ஸோ ஒன்றுக்கு 2 தடவை வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லோட் பண்ணிக்கும்போது செக் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. ஸோ ஒன்ஸ் லோட் பண்ணிட்டேன்னா நீ எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதை தவிர நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் மூலமாக சாய்ஸ் ஃபில்டர் இருக்கோ, இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தரக்கூடிய ஒரு காலேஜஸ் வந்து எடுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து நான் ஒரு கமெண்ட் பாக்ஸில் என்னோடய நம்பர் தரேன். நீங்கள் டேரெக்டாக எப்போ வேணாலும் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு கேரியர் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.